இந்த சூழ்நிலையில் நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகத்தின் கல்வி விருதுகளை இன்று வழங்குகிறார். இந்த விருதுகளை பெறுவதற்காக தமிழகம் முழுவதிலும் இருந்து கடந்த முறை 21 மாவட்டங்கள், மீதி உள்ள 20க்கும் மேற்பட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகள், கடந்த முறை விடுபட்டிருந்த மற்றும் வாங்குவதற்கு தவறிய மாணவ மாணவிகளுக்கும் இன்று விருதுகள் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த அறிவிப்புக்கு இணங்க பெற்றோர்களும் மாணவ மாணவிகளும் திருவான்மையூரில் குவித்திருக்கிறார்கள். மாணவ மாணவிகள், அதாவது இளைஞர்கள், மாணவ மாணவிகள் ஆகியோரை மையமாக வைத்து நடிகர் விஜயின் அரசியல் பயணம் 2026ஆம் ஆண்டு தொடங்க இருக்கிறது. இந்த அரசியல் பயணத்தில் நடிகர் விஜய் வெற்றி பெறுவாரா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. தமிழக அரசியலில் திரையுலகை சேர்ந்தவர்கள் எம்ஜிஆரில் இருந்து ரஜினிகாந்த், கமலஹாசன் வரை, விஜயகாந்த் வரை பலர் அரசியலில் நுழைந்தாலும் அவர்கள் முழுமையான வெற்றியை, அதாவது ஆட்சி பீடத்தை கைப்பற்றும் அளவுக்கு சென்றார்களா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. நடிகர் சிவாஜி, எம்ஜிஆரும் எதிர்க்கட்சி தலைவராக விஜயகாந்தும் குறிப்பிடத்தக்க அளவில் இந்த திரைத்துறையில் இருந்து வெற்றி பெற்றிருக்கிறார்கள். எம்ஜிஆருக்கு பிறகு ஜெயலலிதா முதலமைச்சராக பொறுப்பேற்றார். எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு பிறகு விஜயகாந்த் எதிர்க்கட்சி தலைவர் அளவுக்கு முன்னேறினார். அதற்கு பிறகு கமலஹாசன் மற்றும் ரஜினிகாந்த் திரையுலகிற்கு அரசியலுக்கு வரப்போவதாக பல முறை அறிவித்து 20 ஆண்டுகளுக்கு பிறகு வரவில்லை என்று அறிவித்து விட்டார். ஆனால் நடிகர் விஜய் ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த அறிவிப்பை வெளியிட்டு விட்டார். நாங்கள் அரசியலுக்கு வருவது உறுதி என்ற அறிவிப்பை வெளியிட்டு அதன் பின்னர் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை அவர் கடந்த பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி அதிகாரப்பூர்வமாக அறிவித்து தேர்தல் ஆணையம் அங்கீகாரத்தையும் பெற்று இப்போது கொடி சின்னமும் விரைவில் அறிவிக்கப்பட இருக்கிறது என்று அவர் தெரிவித்திருக்கிறார். இதை தொடர்ந்துதான் கடந்த 2 ஆண்டுகளாக இந்த 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நடிகர் விஜய் சான்றிதழ்களையும் ஊக்கத்தொகையும் வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். இந்த முறை நடிகர் விஜய் அந்த மாணவ மாணவிகளுக்கு விருதுகளை வழங்குவதற்கு முன் அவர் உரையாற்றுவாரா என்ற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. கடந்த முறை படித்தவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும், மாணவ மாணவிகள் அரசியலுக்கு வர வேண்டும், நல்லவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்றெல்லாம் அவர் கூறியது சமூக வலைதளங்களில் வைரல் ஆகியது. பலர் மத்தியிலும் அவரது பேச்சுக்களில் உள்ள கருத்துக்கள் பல்வேறு சர்ச்சைகளையும் எதிர்பார்ப்புகளையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இன்று இந்த திருவான்மையூரில் குழுமியுள்ள அந்த மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் உள்ளிட்டோர் நடிகர் விஜய் என்ன உரையாற்றப் போகிறார், என்ன ஊக்கத்தொகை வழங்கப் போகிறார், பரிசு சான்றிதழ்கள் எது வழங்கப் போகிறார் என்பது உள்ளிட்ட பல்வேறு எதிர்பார்ப்புகளுடன் காத்திருக்கிறார்கள். அவர் ஆலப்போரான் தமிழன் என்ற அவரது திரைப்பட பாடலை பின்னணியில் ஒலிக்க விட்டவாறு நடிகர் விஜய் மேடைக்கு வந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் விருதுகளை அவர் வழங்குவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. ரசிகர்களும் மாணவர்களும் பெற்றோர்களும் அங்கு குவிந்துள்ள அந்த சூழ்நிலையில் நடிகர் விஜயின் அரசியல் பிரவேசத்திற்கான ஒரு முன்னோட்டமாக மாணவ மாணவிகளுக்கு கல்வி விருது வழங்கும் இந்த நிகழ்ச்சியானது தொடர்ந்து 2வது ஆண்டாக நடைபெற்று வருகிறது. இது மாவட்டங்களை கருத்தில் கொள்ளாமல் 234 சட்டமன்ற தொகுதிகளையும் கருத்தில் கொண்டு அங்குள்ள மாணவ மாணவிகளிடமிருந்து அரசியல் பயணத்தை விஜய் தொடங்குவதற்கு, அவர்களிடையே அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு அவர் திட்டமிட்டிருக்கிறார். முதலில் தமிழக வெற்றி கழகம் என்ற பெயர் சூட்டு விழாவிலேயே அவர் காமராஜர் மற்றும் அண்ணா, அம்பேத்கர், பெரியார் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களை குறிப்பிட்டு அவர்களது கொள்கைகளை பின்பற்றுவோம் என்று அவர் கூறியிருந்தார். இதனால் நடிகர் விஜய் பின்பற்ற போவது இடதுசாரி அரசியலா, வலதுசாரி அரசியலா, அல்லது கமலஹாசனை போல மைய அரசியலா என்றெல்லாம் கேள்விகள் எழுந்த சூழ்நிலையில் அவர் ஒரு முற்போக்கு அரசியலை இன்றைய இளைய தலைமுறைக்கு ஏற்றவாறு அவரது பயணம் இருக்கும் என்று அவர் கூறினார். அவரது திரைப்படங்களில் போதைப் பொருட்கள் அதிக அளவில் பயன்படுத்தப்படுவதற்கான காட்சிகள் வருவது தொடர்பான விமர்சனங்களும் எடுத்து வைக்கப்பட்டன.